ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு அவர் சேனல் கதை கதை போமா. இப்போ நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, சிறுகடிக்க ஆசி சீரியலுடைய நெக்ஸ்ட்டு எபிசோடுக்கான ரிவ்யூ தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ முத்து மீனாவும் வந்துட்டாங்க. பாட்டி கேட்குறாங்க இல்லையா, எதுக்கு காலையில் வேறு சட்டை போட்டு போயிருந்தியே, இப்போ வேறு ஒரு சட்டை போட்டிருக்கியே அப்படின்னதுமே ரெண்டு பேருமே சேர்ந்தாப்பில் சொல்கிறாங்க. டீ ஊற்றிக்கிச்சு, ஆணியில் மாட்டிச்சு அப்படின்னு சொன்னதும் அப்போ விஜயம் கேட்குறாங்க, இது எதுவும் நம்புற மாதிரியே இல்லையே அப்படின்னு கேட்குறாங்க. வாய மூடு அப்படின்னு சொல்கிறாங்க. என்னப்பா ஆச்சுன்னதும், இல்லை இல்லை பாட்டி ரெண்டுமே தான் நடந்தது. டீ ஊற்றுனதுனால நான் போய் வாஷ் பண்ண போனேன். அப்போ ஆணியில் மாட்டிக்கிச்சு, அதனால் வேறு சட்டை போட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ திரும்ப கேட்குறாங்க. அப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, நீ இன்றைக்கி அவங்க கல்யாண நாள், நீ அதை எதனா பேசி கீசி இந்த இதுவையே கெடுத்துறாத அப்படிலாம் சொல்கிறாங்க. அப்புறம் மீனா சொல்கிறாங்க, நீ சரி நீ இருமா அப்படிலாம் சொல்கிறாங்க. அப்புறம் முத்து கிளம்புறேன்றாரு. எங்கடா கிளம்புற அப்படின்னதும், இல்லைப்பா சவாரி இருக்குது, முக்கியமான சவாரி, நான் போகணும் அப்படின்னதும், சாயந்தரம் ஃபங்க்ஷன் இருக்குடா அப்படின்னதும், நான் வந்துடுவேன்ப்பா ஃபங்க்ஷனுக்கு அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அப்புறம் அவர் கிளம்பி போய்கிட்டே இருக்கிறாரு. அப்புறம் இவங்க சொல்கிறாங்க, யார் நம்ம ரவியும் ஸ்ருதியும் வந்துடுறாங்க. வந்ததுமே என்னாச்சு அப்படின்னதும், அப்போ ரோகிணி சொல்கிறாங்க, இல்லை ஸ்ருதி காலையில் முத்து ஒரு சட்டை போட்டு போயிருந்தார். ஆனால் இப்போ வரும்போது வேறு ஒரு சட்டை இது பண்ணி போட்டிருக்காரு. அதை கேட்டாக்கா முத்து மீனாவும் வேறு வேறு காரணம் சொல்கிறாங்க. இதில் எது நம்புற மாதிரி இருக்குன்னே தெரியல அப்படின்னு ரோகிணி சொன்னதுமே இதெல்லாம் ஒரு விஷயமா, நான் கூட தான் ஒரு நாளைக்கு 2-3 ட்ரெஸ்ஸு மாற்றுறேன். எப்போவுமே என்னுடைய பேக்கில் ஒரு காஸ்டியூம் வச்சுருப்பேன். இதுவானப்போ தேவையில்லாதப்போ அந்த ட்ரெஸ்ஸு மாற்றிப்பேன் நான். இதெல்லாம் ஒரு விஷயம்னு நீ பேசுகிறியா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பாட்டி பாரு அப்படின்னு சொல்லிட்டு கண்ணில் காட்டுறாங்க. அப்புறம் சரியா அண்ணியும் முத்துவும் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரவி கேட்குறாரு. அண்ணி நீங்கள் திரும்ப வீட்டுக்கு போவீங்களா அப்படின்னதும், இல்லை இல்லை ரவி, அம்மாவும் சீதாவும் சாயந்தரம் இங்கே வருவாங்க அப்படின்னு சொன்னதும், எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு விஜயா கேட்குறாங்க. உனக்கு என்ன அதுக்கு, வாயமூடு அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு பாட்டி பாட்டுக்கு உள்ளே போய்ட்றாங்க. அப்புறம் சரி நீங்கள் இருங்க, நாங்கள் வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் போகிறாங்க. மனோஜ்கிட்ட ரவி சொல்கிறாரு, மனோஜ், டெக்கரேஷனுக்கு ஆள் வருவாங்க, நீ கொஞ்சம் கூட இருந்து ஹெல்ப் பண்ணுற அப்படின்னதும், என்ன டெக்கரேஷன், என்ன ஆள் வருவாங்க, நானும் அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. சரி அவங்க அவங்க வேலையை பார்ப்பாங்க, நீ உட்காந்து வேடிக்கை மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போயிடுறாரு. இங்கே சிட்டி ஜெயிலேருந்து வரும்போது சத்யா அப்புறம் அவங்க இன்னும் 2 பேர் போயிட்டு பார்க்குறாங்க. பார்த்ததும் சத்யா ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறாங்க 3 பேருமே அப்புறம் அந்த கூட வேலை செய்கிற இன்னொருத்தன் போயிட்டு மாலை வாங்கிட்டு போடுறான். சத்யா போட்டதுக்கப்புறமா சத்யா, நான் வேணும்லாம் பண்ணல, நான் வீடியோ தான் எடுத்தேன், ஆனால் இன்னொருத்தன் வைரலாக்கி விட்டா, பரவாயில்ல சிட்டி, எனக்கு உன்னை பற்றி தெரியும் அப்படின்னு சொன்னதும், அப்புறம் இப்போ பரவாயில்ல சிட்டி, இது சத்யா அப்படிலாம் கேட்குறான். சரி பரவாயில்ல அப்படின்னதுமே உங்கள் அக்கா மாமாவுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே, இப்போவும் இதுவாக இருக்காங்க, அவங்களுக்கு பொறாமடா, நான் சம்பாதிக்கிறேன்ல, அதனால் எங்கள் மாமாவுக்கு பொறாமை அப்படிலாம் சொல்கிறான். இன்னைக்கு கூட அவங்களுக்கு கல்யாண நாள், வீட்டுக்கு வந்தாங்க, நான் வாங்கி கொடுத்த சட்டையை இது பண்ணிட்டு போட்டுட்டு போயிட்டாரு. அப்புறம் இன்னைக்கு சாயந்தரம் அவங்க வீட்டில் ஃபங்க்ஷனு, எங்கள் அக்காவும் சீதாவும் அங்கே தான் போயிருக்காங்கன்னதுமே சிட்டி ஒரு பிளான் போடுறான். இவங்க 2 பேரும் சந்தோஷமாகவே இருக்க விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சத்யாகிட்ட போயிட்டு, நீயே நீ போகணும், அந்த ஃபங்க்ஷனுக்கு போகணும் அப்படின்னதுமே, ஏன்னா அவங்க கூப்பிடவே இல்லை, என்னை மதிக்கவே இல்லை அப்படின்னு சத்யா சொல்கிறான். இல்லைடா, உங்கள் அக்காவுடைய மாமியாருக்கு ரொம்ப இலக்கரமாயிடும் மீனாக்கா மேலே, நீ போகணும், உங்கள் வீட்டில் ஒரு ஆம்பளை நீ இருக்கேன்னு சொல்லிட்டு நீ கெத்து காட்டணும், நீ போயிட்டு சும்மா போவாத, எல்லாமே சீர் வரிசையாக பழம் எல்லாமே வாங்கிட்டு திரும்ப காஸ்ட்லியாக ஒரு சட்டை ஒரு புடவை எல்லாமே எடுத்துகிட்டு போடா, அப்போ தான் அவங்களுக்கு நீ இருக்கேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு புரியும். அப்போலாம் அவனை கொம்பு சீவி விடுறான் சிட்டி. அப்புறம் நீ சொல்கிறதும் கரெக்டாக தான் இருக்குது, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சத்யா சொல்கிறான். அப்புறம் சிட்டி அந்த கூட இருக்கிறவங்ககிட்ட, இது வட்டி காசு வாங்கினீங்களா அப்படின்னதுமே இருக்கு சிட்டி அப்படின்னதுமே அவன் கை அப்படியே ஒரு கத்தையை எடுத்து கொடுக்குறான். அதை கொடுத்து
நீ போ சத்யா, நீ வந்துட்டு போ, நீ போய் கெத்து காட்டு, நீ இருக்கேன்னு காட்டு அப்படின்னு வந்துட்டு சொன்னதும் வந்துட்டு சரி சரி சிட்டி நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சத்யா வந்து கிளம்பிடுறான். அப்புறம் வந்துட்டு சிட்டியை வந்துட்டு அந்த 2 பேரும் வந்துட்டு கேட்குறானுங்க, என்ன சிட்டி உன்னை வந்துட்டு ஜெயிலுக்கு அனுப்பிச்சான், ஆனால் வந்துட்டு நீ வந்துட்டு அவனுக்கு சீர் செய்ய சொல்லி நீ வந்துட்டு சத்யா வந்து அனுப்பிச்சிருக்க அப்படின்னதுமே, ஏய் இவன் போகணுண்டா, போயிட்டு அவங்க இங்கே வந்துட்டு முத்து வந்துட்டு சத்யா வந்துட்டு அடிக்கணும், அந்த கல்யாண ஃபங்க்ஷனே வந்துட்டு சரியாக நடக்கக்கூடாது, வீட்டில் வந்துட்டு நிம்மதியாகவே இருக்கக்கூடாது அவங்க 2 பேரும், இதனால் அவங்க 2 பேரும் பிரியணும் அப்போலாம் வந்துட்டு பிளான் போடுறான். சரி சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க. இங்கே வந்துட்டு என்ன ஆகுதுன்னா வந்துட்டு எல்லாம் டெக்கரேஷன்லாம் நல்லா பண்ணியிருக்கிறாங்க. பண்ணியிருந்தோம் முத்து வந்துட்டு வராரு. சூப்பராக வந்துட்டு வேஷ்டி ஷர்ட்டெல்லாம் போட்டிருக்காரு. மீனாவும் அழகாக ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க. அழகாக வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆனிவர்சரின்னு சொல்லிட்டு அழகாக டெக்கரேஷன்லாம் பண்ணியிருக்காங்க. எல்லாருமே வந்துட்டு செல்ஃபி எடுத்துக்கிறாங்க. மீனாவும் முத்துவும் ஃபஸ்ட்டு செல்ஃபி எடுக்கிறாங்க. அப்புறம் பாட்டியையும் அண்ணாமலையும் கூப்பிட்டு செல்ஃபி எடுக்கிறாங்க. அப்போ வந்துட்டு விஜயாவையும் கூப்பிட்றாங்க வர சொல்லி. அப்போ வந்துட்டு விஜயா வந்துட்டு வரமாட்றாங்க. இன்னும் எவ்வளோ நேரங்க உட்காந்துருக்குறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. பார்வதியும் கூட உட்காந்துருக்காங்க. எவ்வளோ நல்லா இருக்கு பாரு அப்படின்னு வந்துட்டு பார்வதி சந்தோஷப்படுறாங்க. ஆனால் விஜயாவுக்கு வந்துட்டு அந்த சந்தோஷமே இல்லை. எவ்வளோ நேரங்க நேரம் உட்காந்துருக்குதுன்னதும் இரு ஸ்ருதியும் ரவியும் வருவாங்க அப்படின்னு சொன்னதும் அப்போ வந்துட்டு 2 பேருமே வந்துட்டே இருக்காங்க. 2 பேருமே வந்துட்டு கேக் எடுத்துகிட்டு வராங்க. கேக் எடுத்துகிட்டு வரும்போது, என்னதுடா பெரிய தலைக்காணியை நீங்கள் 2 பேரும் தூக்கிட்டு வரீங்க, இதை பார்த்தா உனக்கு தலைக்காணி மாதிரி தெரியுது, கேக்குடா அப்படின்னதுமே, இது எப்படியும் வந்துட்டு எப்படியும் ஒரு 5 கிலோ இருக்குமே கேக்கு அப்படின்னதுமே, ஆமாம் அப்படின்னதுமே, என்ன ஃப்ளேவர்டா அப்படின்னதுமே, இது வந்து பட்டர்ஸ்காட்சி அப்படின்னதுமே வந்துட்டு, சீக்கிரமாக வெட்டிடுங்கடா, அது வந்துட்டு ஃப்ரிட்ஜில் கூட வைக்க முடியாது, அப்படியே வந்துட்டு உருகிடும் அப்படின்னுமே வந்துட்டு ரோகிணி வந்துட்டு கடகன்னு வந்துட்டு வா மனோஜ் ஏன் இந்த மாதிரி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாங்க. எல்லாருமே வந்து சிரிக்கிறாங்க. அப்புறம் வந்துட்டு ஃபங்க்ஷன் எப்படா ஆரம்பிப்பீங்கன்னு வந்து கேக் வெட்டும் போது, கேக் எப்படா வெட்டுவீங்கன்னா ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கும் போது, சீக்கிரமாக கொடுங்கடா கேக்கு வந்துட்டு, இது வந்து பெரிய கேக்கு ஃப்ரிட்ஜிலலாம் வைக்க முடியாது, இதை வந்துட்டு பீஸாக போட்டு வந்துட்டு இது பண்ணிவிட்டு அப்புறம் வந்து கட் பண்ணலாம் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாரு. அவருக்கு வந்துட்டு கேக்கை பார்த்ததுமே ஒரு ஆர்வம் ஆயிடுது, கேக்கு மேலே ரொம்ப ஆர்வமாயிட்டாரு. அப்புறம் வந்துட்டு இவங்க வராங்க, நம்ம சீதாவோட அம்மாவும் மீனாவோட அம்மாவும் சீதாவும் வராங்க. வந்ததுமே வந்துட்டு அண்ணாமலை எழுந்திரிச்சு வந்துட்டு வாங்கன்னு சொல்கிறாரு. அப்படியே வந்துட்டு பாட்டியை வந்துட்டு கேட்குறாங்க, எப்படிமா இருக்கேன் அப்படின்னு. நல்லா இருக்கேம்மா அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. விஜயா வந்துட்டு வரவே மாட்டேங்குது. அப்புறம் வந்துட்டு இவங்க வராங்க, யார் நம்ம ஸ்ருதியோட அம்மா வராங்க. வந்ததுமே வந்துட்டு சம்மந்தி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜயா போயிட்டு வாலண்டியராக அவங்கள போய் கூப்பிடுது. எப்படி இருக்கீங்க அப்படின்னதுமே வந்துட்டு வராங்க. அப்போ வந்துட்டு அண்ணாமலையும் வராரு, வாங்க சம்மந்தி அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அப்போ வந்துட்டு முத்துவும் மீனாவும் பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆகிடுறாங்க. ஷாக் ஆகிட்டு வந்துட்டு முத்து வந்து என்ன சொல்கிறாருன்னா, அவங்கள விட்டு எல்லாருமே கொஞ்சம் தள்ளியே நில்லுங்க, அப்புறம் வந்துட்டு செயின் காணும் வளையல் காணும் அப்படின்னு வந்துட்டு எதனா சொல்ல போகிறாங்க அப்படின்னதுமே வந்துட்டு கம்னுருடா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை வந்து சொல்கிறாரு. ஒரு ஃபங்க்ஷனில் பிரச்சனையானதை வந்துட்டு இன்னொரு ஃபங்க்ஷனில் தான் வந்துட்டு தீர்க்க முடியும், அதனால தான் நான் அவங்கள வர சொன்னேன் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. அப்படியே வந்துட்டு இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா வந்துட்டு இந்த மாதிரி வந்து அது பேர் என்ன என்னது அவர் சொல்கிறதுலேயே வந்து தப்பு கிடையாது, அந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. அப்புறம் வந்துட்டு அவங்க வந்துட்டு ஒரு கிஃப்ட் ஒன்று வாங்கிட்டு வந்திருக்காங்க. மீனா நீயும் வந்துட்டு எனக்கு பொண்ணு மாதிரி தாம்மா அப்படின்னு சொல்லிட்டு என்ன சம்மந்தி கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜயா வந்து கேட்குறாங்க. நான் வந்துட்டு இன்றைக்கி கல்யாண நாளில் அவங்களுக்கு வந்துட்டு கிஃப்ட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன், வளையல் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு வந்துட்டு சொன்னதும் வந்துட்டு இங்கே வந்துட்டு மனோஜ் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம கல்யாண நாள் கூட வந்துட்டு வளையல் கொடுப்பாங்களே, இந்த மாதிரி நகை கொடுப்பாங்களே உனக்கு அப்படின்னு வந்துட்டு ரோகிணிகிட்ட சொல்கிறாரு. நான் வேணா இப்போவே போய் கேட்டு வச்சுக்கிட்டோமா, வாய மூடு மனோஜ் அப்படின்னு வந்துட்டு ரோகிணி வந்து சொல்கிறாங்க. அப்புறம் வந்துட்டு இவங்க வந்துட்டு வளையல் வந்து கொடுக்குறாங்க. பரவாயில்லையே சம்மந்தி, உங்களுக்கு பெரிய மனசு தான், அடுத்த வீட்டு பொண்ணாக இருந்தாலும் நீங்கள் இப்படி பார்த்து செய்கிறீங்க. ஒரு சிலருக்கெல்லாம் வந்துட்டு தான் பொண்ணுக்கு கூட வந்துட்டு ஃபங்க்ஷனுக்கு கூட வந்துட்டு வெறும் கையை வீசிட்டு வந்துடுறாங்க அப்படின்னு வந்துட்டு விஜயா வந்துட்டு சந்திராவையும் சீதாவையும் பார்த்துட்டு அப்படியே ஒரு மாதிரி நெக்கல் அடிக்கிறாங்க. அப்புறம் வந்துட்டு இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, மீனாவும் என் பொண்ணு மாதிரி தான் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இந்தாம்மா போட்டுக்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்துட்டு மீனா என்ன பண்ணுறாங்கன்னா அந்த வலையில வாங்கிட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. பார்த்துட்டே இருந்துட்டு என்னம்மா போட்டுக்கம்மா அப்படின்றாங்க. அப்போ மீனா என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லைம்மா
இது வந்துட்டு இருங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, கடகடன்னு இவங்க கிட்ட போகிறாங்க, ஸ்ருதி கிட்ட போகிறாங்க. ஸ்ருதி கிட்ட போயிட்டு ஸ்ருதியோட கையை பிடிச்சி ஸ்ருதிக்கு மாட்டிடுறாங்க. அப்போ ஸ்ருதி என்ன சொல்கிறாங்கன்னா, மீனா இது வந்துட்டு அம்மா உங்களுக்கு தான் வாங்கிட்டு வந்தாங்க அப்படின்னதும் வந்துட்டு, இல்லை ஸ்ருதி, இந்த வளையல் வந்து உங்களுக்கு தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. அப்புறம் வந்துட்டு இல்லை மீனா நீ இல்லை மீனான்னு சொல்கிறாங்க. இல்லை நீ தான், உனக்கு தான் சூப்பராக இருக்கும் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. அப்புறம் அண்ணாமலை என்ன சொல்கிறாருன்னா, பாத்தியா தனக்கு வந்த கிஃப்ட்டை கூட வந்துட்டு இன்னொருத்தவங்களுக்கு போடுறது தான் வந்துட்டு நல்ல குடும்ப பொம்பளைக்கு அழகு அப்படின்னு வந்துட்டு சொன்னதுமே வந்துட்டு விஜயாவுக்கு வந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி ஆகிடுது. அவங்களுக்குமே வந்துட்டு இதுவாகிடுது, யார் நம்ம ஸ்ருதியோட அம்மாவுக்குமே ஒரு மாதிரி ஆகிடுது. அவங்க என்ன பண்ணுறாங்க, அப்படியே வந்துட்டு போயிட்டு ஐயோ ரொம்ப புழுக்கமாக இருக்குது, ஏசியே இல்லையே அப்படிலாம் வந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி இது பண்ணுறாங்க. ஏன் இங்கே ஏசி இல்லையா அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. இல்லைம்மா உங்கள் பொண்ணு ரூமில் ஏசி இருக்குது அப்படின்னது, எப்படி தான் இருக்க நீ ஸ்ருதி, எப்படி தான் இருக்கா, அவள் ஏசி இல்லாமல் இருக்கவே மாட்டாள் அப்படின்னதும் வந்துட்டு அவள் வந்துட்டு இங்கே வெயிலெலாம் ஒன்றும் கிடையாது, அவ்வளோலாம் கிடையாது அப்படின்னதும் அண்ணாமலையோட அம்மா பாட்டி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, எங்கே இருக்கோம், இங்கே வந்துட்டு வெயிலாக தான் இருக்கோம், என்ன பண்ணுறது, எல்லாத்தையும் மரத்தெல்லாம் அழிச்சிட்டு ஃபுல்லாக பில்டிங் கட்டி வச்சுருக்கானுங்க, அப்போ இப்படி தான் இருக்கும், வெயில் காலத்தில் தான் நம்ம கிராமம்லாம் வந்து இவங்களுக்குலாம் ஞாபகம் வரும், நம்ம ஊர்லலாம் எப்படி ஜிலு ஜிலுன்னு இருக்கும் அப்படின்னதுமே வந்துட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நான் வேணா ஒரு கேஸ்ட் ஏசி வந்துட்டு இது பண்ணுறேன், வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னதுமே வந்துட்டு முத்துக்கு வந்துட்டு கோவம் வந்துடுது. என்னது அப்படின்னதும் வந்துட்டு விஜய் என்ன கேட்குறாங்கன்னா வந்துட்டு அப்படின்னா என்ன ஏசி சம்மந்தி அப்படின்னு வந்துட்டு கேட்குறாங்க ஸ்ருதியோட அம்மாவை. ஓ அது தெரியாதா அப்படின்னதுமே வந்துட்டு மனோஜ் வந்து சொல்கிறாரு, அம்மா அது வந்துட்டு சென்ட்ரலைஸ்டு ஏசிம்மா, வந்துட்டு வீடு முழுக்க ஏசி வரும் அப்படின்னதுமே, ஓ அப்படிலாம் ஏசி இருக்கா, அதெல்லாம் எனக்கு தெரியாதே அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. நான் ஒன்று வாங்கி கொடுத்துட்றேனே அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை அப்படின்னு வந்துட்டு அண்ணாமலை திரும்ப சொல்கிறாரு. முத்து வந்துட்டு சமாதானப்படுத்துகிறாரு, இருப்பா கம்னு இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே யாரும் எதுவும் எங்களுக்கு ஒன்றும் செய்ய தேவையில்ல அப்படின்னதும் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் சீதனமாக கூட எதுவுமே தரல, இதெல்லாம் நான் வாங்கி தரேனே, உடனே இது பண்ணிடுறேனே அப்படின்னதும் வந்துட்டு யாருமே வந்துட்டு அதை வந்துட்டு மறுப்பு சொல்லிடுறாங்க, வேண்டாம் அப்படின்னு வந்துட்டு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு கேக் வந்து வெட்டுறாங்க. கேக் வந்துட்டு வெட்ட சொல்கிறாங்க. 2 பேரும் வந்துட்டு கேக் வந்து வெட்டுறாங்க. இவங்க எல்லாருமே ஃபோட்டோலாம் பிடிக்கிறாங்க. ஃபோட்டோலாம் பிடிச்சதுக்கப்புறமா வந்துட்டு கேக் வந்துட்டு எல்லாருக்கும் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. எடுத்துகிட்டு வந்து கொடுத்ததுமே வந்துட்டு இவங்க ஸ்ருதியோட அம்மாவுக்கும் கொடுக்குறாங்க, கேக் சாப்பிடுங்க அப்படின்ட்டு. அப்புறம் வந்துட்டு ஸ்ருதிக்கு எடுத்துகிட்டு போய் மீனா வந்துட்டு ஊட்டி விடுறாங்க. மீனா வந்துட்டு ஸ்ருதிக்கு ஊட்டி விடுறாங்க. ஸ்ருதி வந்துட்டு மீனா கூட்டி விடுறாங்க, மீனா ஸ்ருதி கூட்டி விடுறாங்க. அப்புறம் வந்துட்டு இதை வந்துட்டு ரோகிணி வந்து அப்படியே இதுவாக பார்க்குது. ஏன்னா இவங்க 2 பேருமே வந்துட்டு ரொம்ப அந்யோன்யமாக இருக்காங்கல்ல, பிரச்சனை வரும்போது இதுவாகுது. பட் இவங்க 2 பேரும் கொஞ்சம் நல்லாவே தான் இருக்காங்க, இவங்க ரேப்பும் வந்துட்டு நல்லாவே தான் இருக்குது. அப்புறம் வந்துட்டு என்ன ஆகுதுன்னா வந்து நம்ம யார் அப்போ வந்துட்டு அண்ணாமலை வந்துட்டு வராரு. இவங்க என்ன பண்ணுறாங்க, அப்படியே அவங்களுக்கு கோவமாக வந்துடுது. ஏன்னா வளையலையும் வாங்கிக்கல, ஏசி வந்துட்டு இது பண்ணும்போது அதையும் வந்துட்டு இது பண்ணிக்கல அப்படின்னதுமே வந்துட்டு நான் சுகர் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கிட்ட வந்து அந்த இது கொடுத்துட்றாங்க. கொடுத்ததுமே வந்துட்டு சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. விஜய் கிட்ட சொல்லும்போது சொல்கிறாங்க, அண்ணாமலை கிட்ட சொல்ல வரும்போதே என்ன பண்ணுறாரு அண்ணாமலை என்ன பண்ணுறாரு, உடனே வந்துட்டு கிளம்புங்க அப்படின்னுறாரு. அவங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரி எடுத்து அவங்க கிளம்பிடுறாங்க. விஜயம் வந்துட்டு அப்படியே முறைக்கிறாங்க. அப்புறம் வந்துட்டு இங்கே வந்துட்டு வந்துட்டு சீக்கிரம் இது பண்ணுடா அப்படிலாம் வந்துட்டு சொல்கிறாரு மனோஜ். என்ன மனோஜ் இந்த மாதிரி பண்ணுற அப்படிலாம் வந்துட்டு சொல்கிறாங்க. நானும் வெட்டுறேன்டா அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அப்புறம் வந்துட்டு இவங்களும் வராங்க, யார் ரவியையும் கூப்பிட்டு அந்த வந்து கேக்கை வந்து வெட்ட சொல்கிறாரு. இவர் யார் நம்ம முத்து வந்து வெட்ட சொல்கிறாரு. அப்படியே வந்துட்டு ஒரு ஜாலியாகவே போகுது, எல்லாருமே ஜாலியாக இருக்காங்க. இவங்கெல்லாம் ஜாலியாக இருக்காங்க, யார் மற்றவங்க எல்லாருமே ஜாலியாக இருக்காங்க. இதில் இந்த வேண்டா வெறுப்பாக இருக்கிறது வந்துட்டு நம்ம விஜயாவும் ரோகிணியும் மட்டும்தான். மனோஜ் இவங்க 3 பேர் தான் அப்படியே ஒரு மாதிரி காண்டாகவே இருக்கிறாங்க. அடுத்த எபிசோடில் பார்க்கலாம்.